நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கிராமந்தாங்க. ஆனால் எனக்கெல்லாம் காய்ச்சல் வந்தப்போல்லாம் கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டருக்கு மேலே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவாங்க. ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், திரும்புகிற பக்கம் சந்து பொந்து இடுக்கு எல்லா இடம் ஹாஸ்பிட்டல் தான் நிறைஞ்சிருக்கு. அப்போ காரணம் என்னென்னா, எல்லோரும் நோயால் பாதித்து உட்காந்துருக்குறோம். ஏதாவது உரம்புறையோ அல்லது பழகினவங்களோ பார்த்தா நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறது. அடுத்த வார்த்தை சுகர் ப்ரெஷரெல்லாம் நார்மலாக இருக்குதுங்களா, மாத்திரையெல்லாம் கரெக்ட் டயத்துக்கு போட்டிங்களா, அப்படி தான் எல்லோரும் கேட்குறாங்க. காலம் என்னன்னா இந்த அளவுக்கு மாறி போயிடுச்சு. எல்லோரும் நோயால் பாதித்து உக்காந்துருக்குறோம். அதுக்கு காரணம் உணவு. அப்போவெல்லாம் பழைய குழம்ப அந்த சட்டியில் ஊற்றி விறகடுப்பில் 2-4 நாள் சூடு பண்ணி எங்கள் அம்மா எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் சாப்பிட்ருக்குறோம். அப்போல்லாம் ஒரு தலைவலி, காய்ச்சல், மூட்டு வலி எதுவுமே வந்ததில்லை. ஏதோ இந்த மழை காலத்தில் சளி காய்ச்சல் வராது, நார்மலு. ஆனால் இப்போ இன்றைக்கி வைக்கிற குழம்பு நாளைக்கு ஊற்றிக்கிறது இல்லை, தூக்கி ஊற்றிடுறோம் நம்ம கீழே. பழைய குழம்பு வைக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாதுங்கிறான். ஆனால் அவ்வளோ ஒரு நம்ம சுத்தபத்தமாகவும் இதாக செய்கிறோம். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம் பாருங்கள். ஆனால் ஒன்றே இந்த காட்டுவாசிகளாக பார்த்திங்கன்னா, அந்த மாமிசத்தை எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல் பக்கமே போகிறதில்ல. சாப்பாடுங்கிறதே அவங்கள கண்ணில் பார்த்ததில்ல. அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நோவு வந்த மாதிரி தோணலை. ஏன்னா அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, இருக்கட்டும், நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, நம்ம நங்கு பார்த்துக்கிட்டு அதை இப்படி இது இப்படி இதை சாப்பிட்டா அது அப்படி ஆயிரும், அதை சாப்பிட்டா இது அப்படி ஆயிரும் அப்படின்னு ஒன்று நங்கு பார்த்துட்டு நம்ம இது பண்ணுறதுனால இன்றைக்கி தலைமுறையிலே பிறந்து வளரையிலேயே நோயாக வருது. குழந்தைங்க மாத்திரை மெடிசன் எடுத்துக்குதுங்க. பிறந்த குழந்தைங்க முதல் கொண்டு மாத்திரை மெடிசன் எடுக்கிறப்பெல்லாம் அதையெல்லாம் பார்க்குறப்ப அழுகாச்சா வருதுங்க. இன்றைக்கெல்லாம் நமக்கெல்லாம் 45-50 வயசு ஆகிற ஸ்டேஜில் நம்ம மாத்திரை மருந்து எடுத்துக்கிறோம். ஆனால் பிறந்த குழந்தையே நோயால் பாதித்து மாத்திரை மருந்து எடுக்கிறது நினைக்கிறப்ப என்ன காலங்கள், என்ன இது எல்லாமே கீரையிலேருந்து காய்கறியிலேருந்து எல்லாம் மருந்துங்க. எல்லாம் மருந்தடித்து ஃப்ரெஷ்ஷாக. இப்போ யாருமே ஒரு தலையில் ஒரு பூச்சி ஓட்டை போட்டிருந்தா அதை வாங்கிறதில்ல. ஓட்டையாக இருந்தால் அது வாங்கிறதில்ல. எல்லா தலையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதான்னு தான் பார்த்து வாங்குகிறோம். ஆனால் அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு எத்தனை மருந்து அடிச்சிருக்கிறாங்கங்கிறத யாருமே யோசிக்கிறது இல்லை. நம்ம பக்கத்தில் இருக்கிற ஏதாவது முளைச்சிருக்கிற கீரைகளை பொறிச்சு அதில் புழு தின்னு ஓட்டையாக இருக்குதுன்னா அதை கிள்ளி போட்டுட்டு வேறு கீரையை போட்டு நம்ம சமைக்கலாம். அது சத்தானது. நம்ம வீட்லேயே மாடியிலையோ தோட்டத்துலேயோ, மாடி தோட்டத்தில் காய்கறி வச்சு நம்மளே மருந்தடிக்காமல் விவசாயம் மாதிரி பண்ணி நம்ம சாப்பிடலாம். அதெல்லாம் சத்தான ஆகாரம், நம்மளே பயிரிட்டு பண்ணலாம். ஆனால் யாரும் செய்ய